Hi, this is Suresh from Coimbatore Suresh.S. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம தமிழக கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. குறிப்பா எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏற்கனவே வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் காலாண்டு அரையாண்டு தேர்வுடைய அடிப்படையில் மார்க் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அட்டண்டன்ஸில் அதாவது அதில் 80% 20% அட்டண்டன்ஸ் எடுத்து மார்க் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் எல்லா பள்ளி முதல்வர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து காலாண்டு அரையாண்டு தேர்வு சரியாக மாணவர்கள் பண்ணாத காரணத்தினால நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது மார்க் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே வந்து பாஸ் பண்ணி விட்டுறலாம். அதாவது காலாண்டு அரையாண்டு சரியாக பண்ணலாம் அவங்க எல்லாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க. இன்னொரு குழப்பமான விஷயம் என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில தனியார் பள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வுக்கான இந்த பேப்பரே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அவங்க பேப்பரை எங்கே மிஸ் பண்ணிட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவசரமாக வரவழைச்சு உடனே அவங்க தற்போது வந்து அவசர கால அடிப்படையில் வந்து அவங்களுக்கு பக்கமாக எழுத வச்சு அதிகமான மதிப்பெண் கொடுத்தா ஒரு விதமான வந்து ஒரு தவறுதான ஒரு சுட்டிக்காட்டத்தில் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் +1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் கிளியர், எல்லாரும் ஆல் பாஸ். அதில் அவங்க மார்க் வந்து அரையாண்டு காலாண்டில் எவ்வளோ மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டு ஒரு நல்ல மதிப்பெண் வழங்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே சமயத்தில் +2ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் CBE ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பற்றின இன்னும் அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அதோட கிளியர் கட் அப்டேட்டோட திருப்பி வரேன். இது அவசர காலத்தில் நம்ம பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நீங்கள் காலாண்டு அரையாண்டில் நல்ல மார்க் எடுக்கிறதாலும் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆக போகிறதில்ல. நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான மினிமம் மார்க் வச்சு உங்களுக்கு வந்துருங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நல்ல தகவலோட முத வீடியோ பார்க்கறதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவலோட உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது சுரேஷ். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன்